வாவ். பிரபு, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு ஒரு 5000 டிபாசிட் பண்ணேன். என்னத்துக்கு? ஐயோ, நீ டிபாசிட் பண்ணு. என்ன சொன்னாதான் டிபாசிட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்னு இருக்குது. நீ டிபாசிட் பண்ணு. நான் இனி உன்கிட்டலாம் காசு வாங்க மாட்டேன். நீ பண்ணு. சொல்லி தான் காசு வாங்குவேன். காசு வரையும் காசு வரது இல்ல. இத பாரு, 5000 டிபாசிட் பண்ணா மந்த்லி 75000 கிடைக்குதா? நான் வீட்ல இருந்தே காசு தேடிடுவேன் பாத்தியா? இனி நீங்க 5000 கொடுத்தா 25000 சும்மா. இத போட்டுருக்காங்க அப்ளை பண்ண சொல்லி. யாரு போட்டிருக்காது? ஒன்னு வெரிஃபைடு எதுவுமே இல்ல. அப்ப இதுல அப்ளை பண்ண சொல்லி இருக்கு தானே. அப்ப 5000 போட்டா கிடைக்கும் தானேடா. தாய், உனக்கு காசு தர கஷ்டம் தானே. காசு தர கஷ்டம். இந்த லிங்க்ல போய் பார்த்தாலுமே உனக்கு வேற இன்கோ இது வந்து ஒரிஜினல் கம்பெனி ஒண்ணே இல்ல. எங்கயாச்சும் இருக்கான்னு சொல்லி. இது ஸ்கேம் ஒண்ணு. ஸ்கேமா? நாங்கள் இன்று ஸ்கேம்ஸ், அதாவது மோசடி மற்றும் பணரீதியான மோசடிகளுக்கு இது எவ்வாறு இட்டு செல்கிறது என்று சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். பொதுவாக இந்த ஸ்கேம் என்று சொல்ல போனால் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் இது மாற்றிக்கொண்டே இருக்கும். உதாரணமாக சொல்ல போனால் புது வருட பிறப்பாக இருக்கலாம், கிறிஸ்மஸ் கொண்ட அந்த விழாவாக இருக்கலாம், அதே போன்று ஒரு தன்சலாக இருக்கலாம். இதையும் தாண்டி ஒரு டேட்டா அவர்கள் ஃப்ரீயாக தருவார்கள் என்று சொல்லி கூட தொலைபேசி முகவர் நிலையங்கள் மாதிரி பிரதிபலித்து இவர்கள் இந்த ஸ்கேமை முனைவார்கள், அதாவது செயற்படுத்த முனைவார்கள். அத்தோடு இதையும் தாண்டி இவர்கள் பொதுவாக அரசாங்க லோகோவை அவர்கள் முன்வைத்து அதே போன்று உண்மையான ஒரு அரசாங்க நிறுவனம் மாதிரி அவர்கள் போலியாக பிரதிபலித்து உங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை அல்லது பணத்தை அவர்கள் சூறையாட முயல்வார்கள். அதே போன்று பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் அதிகமாக இருப்பதனால் இவ்வாறான விடயங்களை அவர்கள் ஸ்கேம் மூலமாக உங்களை குறிவைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அதே போன்று இதையும் தாண்டி நாங்கள் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் பணம், அதாவது பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு பிரபல்யமான மார்க்கெட்டாக இருக்கலாம், அந்த நிறுவனத்தின் தலைப்பை கொண்டு உங்களுக்கு இலவசமாக பொருட்கள் விநியோகிக்கப்படும், இதை நீங்கள் கிளிக் செய்யுங்கள் என்று சொல்லலாம். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட பிரபல்யமான ஒரு வாகன நிறுவனத்தின் தலைப்பை கொண்டு இவற்றை நீங்கள் வாட்ஸ்அப்பினூடாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணினால் உங்களுக்கு இலவசமாக இந்த வாகனத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பெற்று தருவோம் என்று கூறலாம். அதே போன்று பிரபலமான வங்கிகளின் பெயரை வைத்து கூட இவ்வாறான பல மோசடிகளை இவர்கள் செயற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக வருகின்றது. அண்மை காலங்களில் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், அதாவது ஸ்கேம்ஸ் என்றது அவர்கள் டார்கெட் பண்ணியிருப்பது மரநடிகை. அதாவது நீங்கள் இவ்வளவு மரத்தை நடுவதனால் உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பெறுமதியான ஒரு பண தொகையை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி அதிலும் அரசினுடைய லொகோவை அவர்கள் அதில் பதிவு செய்துதான் ஒரு உண்மையான ஒரு நிறுவனமாக பிரதிபலித்து உங்களுடைய தரவுகளை மற்றும் பணத்தை இவர்கள் சூறையாட முயல்கிறார்கள். ஆகவே இவ்வாறான பல வழிகளில், அதையும் தாண்டி சொல்ல போனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பாக இருக்கலாம், இல்லை என்றால் அரசாங்க ரிட்டையர்ட் ஆனவர்கள், அதாவது பென்ஷன் போனவர்களை வைத்து உங்கள் வீட்டில் இருந்த இலவசமாக சம்பாதிக்கலாம், குறுகிய முதலீட்டில் பெறுமதியான தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இன்னொரு பல வழிகளில் இவர்கள் ஸ்கேம் என்றதை மிகவும் சூட்சுமமாக கையாள்கிறார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பது? இது சொல்ல போனால் உங்களுக்கு தொலைபேசியினூடாகவோ இமெயில் மூலமாகவோ பல விதங்களில் வரும் இந்த ஸ்கேம், இந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தோடு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பெயரோ விடயமோ ஏதாவது ஆஃபர்ஸ் என்று வந்திருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலோ அல்லது அவங்களுடைய தொலைபேசியை அழைப்பு செய்தோ இதை பலமுறை, ஒன்றல்ல இரண்டல்ல பலமுறை நீங்கள் இதை உறுதிப்படுத்திய பின்புதான் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மிகச் சிறந்ததொன்றாக இருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய பணம், தனிப்பட்ட தரவுகள் மோசடிக்காரர்கள் கையில் செல்வதன் மூலம் அதனால் அவர்கள் அதை மிகவும் சூட்சமாக கையாண்டு டார்க் வெப்பில் அவர்கள் விற்பனை செய்வார்கள். பொதுவாக சொல்ல போனால் இன்ஃபர்மேஷன் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள், அதாவது தகவல் ஒரு பொன்னானது. இவர்கள் இவ்வாறான தகவல்களை பெற்று உங்களுடைய தரவுகளை விற்பனை செய்வதன் மூலமும் திரும்பவும் உங்களை போலவே ஒரு போலியான மோசடிக்காரர்களை உருவாக்கி
அதாவது உங்களுடைய தரவுகளை வைத்து ஒரு போலியான நபரை உருவாக்கி மோசடிகளை செய்ய வைத்து அதன் மூலம் இறுதியில் குற்றவாளியாக கருத்தில் கொல்லப்படுவர்கள் இறுதியில் நீங்களாகவே அமையலாம். ஆகவே இவ்வாறான பாரதூரமான பயங்கரமான இந்த விடயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு நான் சொன்ன அந்த சேஃப்டி மெஷர் பாதுகாப்பான முறைகளை கடைபிடித்ததே சாலச் சென்றது.